லேவியாகிய புத்தகம் 9வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு ஆரோன் ஜனங்களுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து பாவநிவாரண பலியையும் சமாதான பலிகளையும் செலுத்தின இடத்திலிருந்து இறங்கினான். சமாதான பலிகளையும் செலுத்தின இடத்திலிருந்து இறங்கினான். யாருங்க? ஆரோன். ஆண்டவர் ஆரோனை அபிஷேகித்து ஆரோனை ஊழியத்துக்காக தெரிந்து கொண்டார். ஆசாரியத்துவ ஊழியத்துக்காக ஆரோனை தெரிந்து கொண்டு ஆரோன் பலிபீட தண்டையில ஜனங்களுக்கான பாவ நிவர்த்தி செய்கிற பலியை செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆரோனை தெரிந்து கொண்டார். பாருங்க, அதுக்கு மேல இருக்கிற வசனங்கள் எல்லாம் வீட்டுல போயிட்டு பாருங்க. ஆரோன் ஒரு காளையை எடுத்து பாருங்க, ஆட்டுக்கடாவை எடுத்து அவர் பலி செய்து ஒவ்வொரு உறுப்பையும் கொண்டு வந்து பலிபீடத்தின் மேலே வைத்து அந்த பலிபீடத்தில ஆண்டவருக்கு என்று பலியை செலுத்தினார் அப்படின்னு சொல்லி இருக்கும். மேல இருக்கிற வசனம் எல்லாம் அந்த அதிகாரம் முழுவதும் அதுவே இருக்கும். இப்போ ஆரோன் ஜனங்களுக்கு நேராக தன் கல்கையை உணர்த்தி ஆசீர்வதித்து தான் பாவ நிவாரண பலியையும் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் செலுத்தின இடத்திலிருந்து இறங்கினார். அப்புறம் பாருங்க 23வது வசனம். பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். உள்ள போயிட்டு ஏற்கனவே தேவ பிரசன்னத்தில் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு தேவ பிரசன்னத்தினால நிரம்பி வெளியே வந்து ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போயிட்டு திருப்பியும் வெளியே வந்து ஜனங்களை 2 பேருமா சேர்ந்து ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. அப்போ கர்த்தருடைய மகிமையை ஜனங்களுக்கு காணப்படும்படியான காரியத்தை யார் செய்கிறது? அங்க இருக்கிற ஆசாரியர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும், ஆசாரியர்கள் தான் தேவனுடைய பிரதிநிதிகளாக பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்தார்கள். அந்த ஆசாரியர்கள் மேலே தேவனுடைய ஆவியும் அபிஷேகமும் இருந்தது. ஆரோனுடைய சிரசின் மேல வடிகிறதும் தாடியில வடிகிறதும் என்று எழுதியிருக்கிறது. அப்படிப்பட்டதான ஒரு பிரதேசையை ஆசாரியர்கள் பெற்றிருந்தார்கள். இப்போ மோசேயும் ஆரோனும் 2 பேரும் உள்ள போயிட்டு தேவனுடைய சன்னிதானத்துக்குள்ள போயிட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போயிட்டு திரும்ப வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதிக்கிற போது ஜனங்கள் எல்லாம் எதை பார்த்தாங்க? ஜனங்கள் எல்லாம் எதை பார்த்தாங்க? கர்த்தருடைய மகிமையை பார்த்தார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி வருகிற போது மோசேயினுடைய முகத்தை பார்க்க கூடாதபடிக்கு கர்த்தர் மோசேயின் மேலே தேவனுடைய ஆவிய அபிஷேகத்தை வைத்திருந்தார். மோசேயுடைய முகத்தை நேரம் பார்க்க முடியாது யாருக்கிட்டையும். அவ்வளவு ஒரு மகிமையினால மோசேயை மூடியிருந்தார். அதே மகிமையை இப்பொழுது எங்க வெளிப்படுத்துறாரு? ஆசரிப்பு கூடாரத்தில் வெளிப்படுத்துறார். நல்லா புரிஞ்சுக்க. தேவனுடைய மகிமையை சீனாய் மலையில பெற்றுக்கொண்ட மோசே ஜனங்களிடத்துல வந்த போது, ஐயோ மோசே உங்களுடைய முகத்தை நாம பார்க்க முடியல, நீங்க முக்காடிட்டு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஆசரிப்பு கூடாரத்துல கர்த்தருக்கு பலி செலுத்தி ஜனங்களை கர்த்தர் அவருடைய ஊழியக்காரர்கள் ஆசீர்வதிக்கிற போது அதே மகிமையினால நிரப்பி இருக்கிறார். பாருங்க, அடுத்து இன்னொரு வசனம் கூட வாசிங்க, கடைசி வசனம். அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து பாருங்க அவருடைய மகிமை வெளிப்பட்டதற்கு அடையாளமாக, நல்லா புரிஞ்சுக்கணும், அவருடைய மகிமை வெளிப்பட்டதற்கு அடையாளமாக கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலிகளை கொழுப்பையும் என்ன பண்ணிடுச்சு? எரித்து விட்டது. இவங்க நெருப்பு வச்சு அதை கொளுத்துல. நல்லா புரிஞ்சுக்கங்க, கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டதுனால இவங்க அந்த பலிபீடத்தின் மேலே வைக்கப்பட்டிருந்த அந்த கொழுப்பை எல்லாம்
அந்த மாமிச துண்டுகளை எல்லாம், அந்த ஆட்டு மாமிச இறைச்சிகளை எல்லாம் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்ட அக்கினி என்ன பண்ணிடுச்சு? எரித்து விட்டது. இதே ஒரு சம்பவம் 100 ஆண்டுகளுக்கு பிற்பாடு எந்த மலையில நடந்தது? எந்த மலையில நடந்தது? சொல்லுங்க. கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஆகாலுக்கு முன்பாக ஒரு வைராகியத்தோடு பலிபீடங்களை என்ன பண்றாரு? சுத்தப்படுத்தி சீர்படுத்தி சுகம் பண்றாரு. இதே ஒரு பிரசன்னத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? அங்கிருந்து அனுப்புறாரு. வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி பலிபீடத்தை மொத்தத்தையும், பலிபீடத்தை சுற்றி இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் கர்த்தருடைய வல்லமை ஒரு சில காலத்துக்கு மட்டும் கிடையாது. எப்பொழுதும் கர்த்தருடைய வல்லமை நிரந்தரமாக தொடரும் என்பதை நம்ம பார்த்தோம். முதல்ல மோசே மலையிலிருந்து இறங்கி வரும்போது கர்த்தருடைய மகிமை மோசேயுடைய முகத்தை மூடியிருந்தது. இந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தை மூடியிருந்தது. அங்க மலையின் மேலே கர்த்தருடைய மகிமை, கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு துண்டங்களை எல்லாம் என்ன ஆயிடுச்சு? பட்சித்தது. அப்போ கர்த்தர் அங்கீகரித்தார் அந்த பலியை என்பதற்கு அது சாட்சியாக சொல்லுங்க. அந்த பலியை கர்த்தர் என்ன பண்றாரு? அங்கீகரிக்கிறாரு. ஜனங்கள் கொண்டு வந்த அந்த குற்ற நிவாரண, பாவ நிவாரண, சமாதான பலிகளை கர்த்தர் அங்கீகரித்து அவர்களை மன்னிக்கிறார். கர்த்தர் இருக்கிறதை அவர் நிரூபணம் பண்ணுகிறார் என்று சொல்லி நாம புரிந்து கொள்ளலாம். அடுத்த அதிகாரம் பாருங்க. அடுத்த அதிகாரம் முதல் வசனத்தை வாசி. பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளை இடாத. நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்க யாரா? ஆரோனின் குமாரர்கள் தான். இவங்களும் ஆசாரியத்துவ ஊழியத்துக்காக தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். ஆனா இவர்கள் செய்த காரியம் என்னடா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, கர்த்தர் கட்டளையிடாத. அந்த வசனத்தை திருப்பியும் வாசிக்கிறோம். பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்னியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத, கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அங்கே இருக்கிற அக்னி இல்ல, பலிபீட தண்டல இருக்கிற நெருப்பு துண்டுகள் அல்ல, அங்க இருக்கிற கரியில சூடாற்றப்பட்ட அந்த அக்னி அல்ல. கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்னியை அவருடைய சன்னதியில் கொண்டு வந்தார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். அவருடைய சன்னதியில் கொண்டு வந்தார்கள். ஒரு முறை பெலிஸ்திய தேசத்திலிருந்து தேவனுடைய பெட்டிய கொண்டு வந்து தாபோர் கோயில் அண்டையில வைப்பாங்க. சொல்லுங்க. பொழுது வெளுத்து பார்த்தா தாபோர் கோயில் அண்டையில் இருக்கிற அந்த விக்கிரகம் உழுந்து மண்டை உடைஞ்சு போயிருக்கு. நம் ஆண்டவர் மிகவும் பரிசுத்தமானவர் தேவன். இந்த பரிசுத்தமான தேவன் வைக்க வேண்டிய இடத்துல வேற எதையோ அசுத்தமானதை வச்சா என்ன நடக்கும் அப்படிங்கறது அந்த இடத்துல. தேவனுடைய பெட்டி பெலிஸ்திய தேசத்துல இருக்கும். சவுல் ராஜாவுடைய மகன் யோனத்தானும் பிடிபட்ட போது அந்த பெட்டியை பெலிஸ்தியர் எடுத்துட்டு போயிடுவாங்க. சவுல் ராஜாவானதுக்கு அப்புறம் முதல் முறையா அந்த பெட்டியை எடுத்துட்டு வரணும்னு எடுத்துட்டு வருவாரு. ஒரு நாள் அது தாகோன் கோயில் எண்ணெயில வைக்கப்படும். பொழுது வெடிச்சா அங்க அது உடஞ்சி கிடக்கும். சொல்லுங்க. தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஐயோ இது பயங்கரமான பயங்கரமான பெட்டி, இந்த பெட்டியை எங்க ஊர்ல வைக்காதீங்க, எடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க. அப்ப அந்த பயங்கரமான தேவன் என்பதை புரஜாதியார் உணர்ந்து கொண்டாங்க. ஆனால் தேவனோடு தேவனுக்கு ஊழியம் செய்கிற இவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இவர்கள் யாருடைய பிள்ளைகளா? ஆரோனுடைய பிள்ளைகளா?
இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் இதுதான். கர்த்தரோடு இருந்த யூதாஸ்காரி புரிந்து கொள்ளவில்லை கர்த்தர் யார் என்பதை. இன்னைக்கு கடவுளுடைய பிள்ளைங்க என்று சொல்லி பேரை வச்சுக்கிட்டு, கிறிஸ்தவர்கள் என்று பேரை வச்சுக்கிட்டு, கடவுளுடைய வல்லமை என்ன, கடவுளுடைய பரிசுத்தம் என்ன என்பதை சரியாக உணர்ந்து கொள்ளாமல் கடவுளை அசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக நம்ம ஜப குறிப்பு ஏறெடுக்க இல்லையா? அவர்களுக்காக தொடர்ந்து நாம் ஜப குறிப்பு ஏறெடுக்கணும். நாமும் இடராம இந்த வசனங்கள் இப்படி இருக்குது என்பதை ஆராய்ந்து நம்மையும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த வசனத்தை அடையாளம் காட்டினேன். என்ன நடந்தது பாருங்க. முதல் வசனத்தின் கடைசி பகுதியில தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சன்னதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சன்னதியில் இருந்து புறப்பட்டது. இப்போ வந்துச்சு புறப்பட்டு. மோசேயும் ஆரோனும் பலி செலுத்தும் போது கர்த்தருடைய அக்கினி புறப்பட்டது. இப்போ கர்த்தருடைய அக்கினி புறப்பட்டது. ஆனா அப்ப கர்த்தருடைய அக்கினி பலிபீடத்தின் மேலே இருக்கிற அந்த இறைச்சி துண்டுகளை பட்சித்தது. ஆனால் இப்ப என்ன ஆச்சு பாருங்க, அவர்கள் 2 பேரையும் பட்சித்தது. சொல்லுங்க, கர்த்தருடைய அக்கினி அவர்கள் 2 பேரையும் இப்ப என்ன ஆயிடுச்சு, பட்சித்தது. அவர்கள் என்ன ஆனாங்க, கர்த்தருடைய சந்நிதியில செத்தார்கள். எவ்வளவு ஒரு பரிசுத்தமான ஒரு இடத்தை, பரிசுத்தமான தேவனுடைய சாயல பரிசுத்தத்தை குறைச்சலாக்குகிற ஒரு துணிச்சல் யாருக்கும் வரக்கூடாதுன்றதுக்காக கர்த்தர் அப்படி செஞ்சார். சொல்லுங்க. அதனால அந்நிய கலாச்சாரங்களை, அந்நிய பழக்க வழக்கங்களை, அந்நிய மூட நம்பிக்கைகளை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவது, கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில கடைபிடிப்பது மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம். கர்த்தர் கிருபை உள்ளவர். இப்ப மன்னிக்கிற காலத்துல நாம் இருக்கிறோம். இப்ப மன்னிக்கிறாரு. ஆனால் நியாயம் இருக்கிற காலம் இருக்கும், நியாயம் விசாரிக்கிற காலம் இருக்கும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படியெல்லாம், இது நிழல், பலிபீடம் நிழல். பலிபீடத்துக்கு பதிலாக நாம இப்ப ஆராதனை, அர்ப்பணிப்பு, காணிக்கை, நம் இருதயத்தை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுப்பது, இது நிஜம். பலி செலுத்துவது என்பது அன்னைக்கு ஆடோ மாடோ புறா குஞ்சியோ செலுத்துவது, ரத்தத்தை செலுத்துவது. ஆனால் இப்பொழுது பலி செலுத்துவது நம்மையே, உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பது புத்தியுள்ள ஆராதனை. அப்ப நம்மை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுப்பதுதான் பலி. அப்ப இந்த பரிசுத்தமான இந்த பலியை அந்நிய அக்கினியை கலந்துகிட்டு கொண்டு செலுத்தக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்நிய கலாச்சாரங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் கடைபிடித்துக் கொண்டு கர்த்தருடைய ஆராதனையை நம்ம செலுத்தக்கூடாது, கர்த்தருக்கு பலி செலுத்தக்கூடாது. அதனுடைய விளைவு என்ன என்பதை அங்கு நிழலாட்டமாக நமக்கு காண்பித்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில என்னடான்னா, பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம்னா பாவம் செஞ்சு உடனே செத்து போயிடணும். ஆனா சாகல, உயிரோட தான் இருக்கான். அவன் ஆத்துமா செத்து போச்சு, அது கல்லாயி போச்சு. திரும்ப ஆண்டவர் நோக்கி பார்க்க மாட்டான். தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு தண்டனை கொடுக்கல அப்படின்னு நினைச்சு தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அதே காரியத்தை அடுத்த வருஷம் போயிட்டு இருக்கிறான். பிரசங்கில ஒரு வசனம் இருக்குது, துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமா நடவாதபடினாலே மறுபுத்தருடைய இருதயம் பல்லாப்பு செய்ய என்ன ஆயிடுச்சு, தைரியமாய் போச்சு, துணிகரம் ஆயிடுச்சு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இவைகளை சாக்கிரதையாக அணுகுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நமக்கு தெரியணும், எல்லா சத்தியமும் தெரியும். அதுக்காக தான் பிரசங்கம். நமக்கு அப்படிப்பட்ட ஆபத்துகளிலிருந்து நாம் விலகி இருக்கணும். அப்படிப்பட்ட மூட பழக்க வழக்கங்களிலிருந்து நாம் விலகி இருக்கணும். அப்படி விலக வேண்டும் என்று சொல்லி மற்றவர்களும் தெரிந்து கொள்ளணும். அதற்காகத்தான் நம்ம வீடியோ எடுத்து வெளியிடுவோம். கர்த்தருடைய பிள்ளைகள் பார்க்கிறவங்க தெரிந்து கொள்ளும். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நண்பரை